இன்றைய தூய நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 45 தொடக்கம் 51. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனியேலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனியேல், நசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்றார். நத்தனியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறீர்? இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார். மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். சிந்தனை. இன்று திருத்துதரான புனித பர்த்தலமேயுவின் விழாவை கொண்டாடுகின்றோம். இவர் ஒத்தமை நற்செய்தி நூல்களில் பர்த்தலமேயு என்றும் யோவான் நற்செய்தியில் நத்தனியேல் என்றும் அழைக்கப்படுகின்றார். இயேசுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 திருத்தூதர்களுள் இவரும் ஒருவராக பட்டியலிடப்பட்டிருக்கின்றார். யோவான் நற்செய்தியின்படி கப்பர்நகூமைச் சேர்ந்த மீனவர்களான அந்திரேயாவும் யோவானும் இயேசுவால் முதலில் அழைக்கப்பட்டவர்கள். அந்திரேயா இதனை தன் நண்பன் பிலிப்புவிடம் சொன்னார். பிலிப்பு நத்தனியேலிடம் கூறுகின்றார், இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர். நம்பிக்கை ஒருவரிடம் இருந்து புறப்பட்டு பரவுகிறது. அந்திரேயாவிடம் இருந்து பிலிப்புவுக்கும், பிலிப்புவிடம் இருந்து நத்தனியேலுக்கும் பரவுகிறது. நாம் கண்டு கொண்டோம் என்று சொல்லும் சாட்சியம் மற்றவர்களை இயேசுவிடம் கூட்டி வருவதற்கான முதற்படியாக அமைகிறது. பிலிப்புவின் சாட்சியத்துக்கு நத்தனியேலின் பதில், நசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்ற கேள்வியாகும். இது ஒரு கேள்வி மட்டுமல்ல, ஒரு சந்தேகமும் கூட. அக்காலத்தில் நசரேத்து ஒரு சிறிய அற்பமாக கருதப்பட்ட ஊராக இருந்தது. மேலும் மெசியா தாவீதின் நகரான பெத்லகேமில் பிறப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. பிலிப்புவோ நத்தனியேலோ இயேசு உண்மையில் பெத்லகேமில் பிறந்தார் என்பதை அறிந்திருக்கவில்லை. ஆனாலும் பிலிப்புவின் ஒரு வார்த்தை நத்தனியேலின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்துக்கு வழி திறந்து விடுகிறது. வந்து பாரும். நத்தனியேல் திறந்த மனதுடன் இருந்ததால் அவர் உடனே இயேசுவை காணச் சென்றார். இயேசு அவர் வருவதைக் கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலர், கபடற்றவர் என்று கூறுகின்றார். பிலிப்பு நத்தனியேலை இயேசுவிடம் கூட்டி வரும் முன்பே நத்தனியேல் அத்திமரத்தின் கீழ் நின்றதை தாம் கண்டதாக இயேசு அவருக்கு சொன்னபோது நத்தனியேல் எதிர்பாராத விதமாக பதிலளிக்கின்றார். ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரவேல் மக்களின் அரசர். சந்தேகத்துடன் புறப்பட்டவர் நம்பிக்கை அறிக்கை செய்கிறவராக மாறுகின்றார். வந்து பாரும் என்று அழைக்கப்பட்டவர் நீரே இறைமகன் என்று நம்பிக்கை அறிக்கையிடுகின்றார். நாம் நேர்மையோடு இயேசுவை தேடும்போது அவர் நம்மை முன்பே அறிந்திருந்ததை உணர்ந்து கொள்ளலாம். பண்டைய மரபின்படி பெந்தெக்கோஸ்துவுக்கு பின் நத்தனியேல் இந்தியா, ஆர்மேனியா, மெசொப்பொத்தேமியா போன்ற இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. இறுதியில் இயேசுவுக்காக
தம் உயிரை கொடுத்து மறைச்சாட்சியானார். அவர் தோல் உரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் இருந்த சந்தேகத்தில் இருந்து இறுதி சாட்சியம் வரை என்னே அவரில் நிகழ்ந்த மாற்றம். நசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வருமா என்று கேட்டவர் இறுதியில் அந்த நலனுக்காகவே தன் உயிரையும் கொடுக்கின்றார். இயேசுவுடனான அவரது சந்திப்பு அவரை சந்தேகத்தில் இருந்து நம்பிக்கைக்கும், நம்பிக்கையில் இருந்து மறைச்சாட்சியத்துக்கும் கொண்டு செல்கிறது. இவர் கபடற்றவர் என்ற இயேசுவின் வார்த்தைகளை இன்று சிந்திப்போம். கபடற்றவராக அல்லது வஞ்சகம் இல்லாமல் இருப்பது என்பது கடவுள் முன்னும் மனிதர் முன்னும் உண்மையுடனும் நேர்மையுடனும் வெளிப்படையாக வாழ்வது ஆகும். அது உண்மையை தேடுகின்ற நேர்மையான இதயத்தை குறிக்கின்றது. அந்த உண்மை வெளிப்படும் போது அதை முழுமையாக ஏற்று அதற்கு பதிலளிக்கின்றது. அருளுக்காக திறந்திருக்கும் உள்ளத்தில் நிகழும் மாற்றம் இது. அவரது வாழ்வு நமக்கு கற்பிக்கும் பாடம் நம் சந்தேகங்களை கூட கடவுள் பயன்படுத்தி நம்பிக்கையின் ஆழத்திற்கு நம்மை கொண்டு செல்வார் என்பதாகும். வந்து பார் என்ற அழைப்புக்கு சம்மதிக்க நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? செபம். ஆண்டவரே, நீரே இறைமகன் என்று அறிக்கையிட எங்களுக்கு வரம் தாரும். ஆமென்.